வணக்கம். அன்பு பாகம் 6. அன்பின் அவசியம். அன்பு வலிமையானது. இதனால் பெரும்பாலானவற்றை சாதிக்க முடியும். நாம் அன்புடன் ஒருவருக்கு அறிவுரை கூறுகின்ற பொழுது அவர் அதனை ஏற்று நடப்பார். ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு அன்பு அவசியமானது. கணவன் மனைவியிடையே அன்பு இருக்கும் இடத்து அவர்களுடைய இல்லறம் இன்பம் மிகுந்ததாக இருக்கும். பெற்றோர் பிள்ளைகளிடையே இருக்கின்ற அன்பு குடும்பத்தில் பாசத்தையும் மகிழ்ச்சியினையும் ஏற்படுத்தும். சகோதரர்களுக்கு இடையிலான அன்பு மற்றும் உறவினர்களுக்கு இடையிலான அன்பு என்பன அவர்களது உறவை பலப்படுத்தும். ஒரு ஆசிரியர் அன்புடன் கற்பிக்கின்ற பொழுது மாணவன் ஆர்வமுடன் கற்பான். அந்த ஆசிரியரிடம் சென்று கற்க வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்கு ஏற்படும். இதனால் அவன் கல்வியில் உயர் தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்வான். எனவே விருப்பத்துடன் கற்பித்தல் செயற்பாடுகள் நடைபெறுகின்ற பொழுது மாணவனால் உயர் தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து, காதலர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அன்பு அவசியமாகிறது. காதலர்களின் மனதில் ஒருவர் மனதில் ஒருவர் இருக்க வேண்டும். உதாரணமாக, காதலன் மனதில் காதலியும் காதலியின் மனதில் காதலனும் இருக்கின்ற பொழுதுதான் அந்த காதல் ஒரு உண்மையான உயர்வான காதலாக போற்றப்படும். கம்பராமாயணத்தில் சீதைக்கு திருமணம் என்று அவருடைய தந்தை ஜனகன் அறிவிக்கின்றார். சீதையை திருமணம் செய்ய வேண்டுமானால் பிரமாண்டமான சிவதனுசை ஒடிக்க வேண்டும். சீதையை திருமணம் செய்து கொள்வதற்காக விண்ணுலகத்திலிருந்தும் மண்ணுலகத்திலிருந்தும் பலர் வருகிறார்கள். அவர்களில் ஒருவராக இராமனும் வருகின்றார். மேல் மாடத்தில் தோழியருடன் நின்ற சீதை ஒரு கணம் கீழே பார்க்கின்றார். அந்த வேளை அவ்வழியே வந்த ராமன் அளந்து பார்க்கின்றார். இருவரது பார்வைகளும் சங்கமிக்கின்றன. ராமர் மனதில் சீதையும் சீதை மனதில் இராமனும் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றார்கள். அந்த பார்வையின் காரணமாக இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. ராமன் வில்லை ஒடிக்க வருகின்றான். அவனுடைய மனதில் சீதை, விழிகளில் பார்வை, இதயத்தில் சீதையின் பெயர். வில்லை எடுக்கின்றான். வில் நொறுங்கி பறக்கின்றது. சீதை இராமர் திருமணம் நிகழ்கிறது. சீதையும் இராமரும் இல்லறத்தில் பிரிந்திருந்த காலமே நீண்டது. ஆனாலும்